ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். மனசில் நிறைய வலியை வச்சுக்கிட்டு ஆறுதலுக்காக தவிக்கிற இதயங்கள் தான் இன்னைக்கு நிறையவே ஏமாற்றப்படுது. பொய்யான அன்பு இருக்கிற சுயநலவாதிகளிடம் உண்மையான அன்புக்கும் பொய்யான அன்புக்கும் ஒரு சின்ன வித்தியாசம்தான். உண்மையான அன்பு எப்போவுமே நம்மக்கிட்ட பேச நேரத்தை உருவாக்கும். பொய்யான அன்பு நம்மக்கிட்ட பேசாமல் இருக்கிறதுக்கு காரணத்தை உருவாக்கும். அப்படி உங்களோட வாழ்க்கையில் யார் அடிக்கடி காரணத்தை உருவாக்கி பேசுகிறத தவிர்த்து விடுறாங்களோ அவங்கள விட்டு விலகியே இருங்க. அவங்கள பேச வைக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி செஞ்சால் கூட அது உங்களுக்கு தான் ஆபத்து. பிரிவை நினச்சி வருத்தப்படாதீங்க. பிரிவு அப்படின்ற ஒரு விஷயம் நல்லது தான். பொய்யான உறவு விலகி செல்லும். உண்மையான அன்பு எங்கே இருந்தாலும் தேடி வரும். பிடிச்ச வாழ்க்கை அமையாமல் கிடைச்ச வாழ்க்கையில் அமைதி நிலைக்காமல் மற்றவங்களோட நலனுக்காக பிடிச்ச இதயத்தை கூட மறந்து வேதனை கொண்ட ரணத்தோட வாழுற ஒவ்வொரு மனசுலையும் பிடிச்ச உறவுகளோட நினைவுகள் தான். காலமே மாறினா கூட பிரிக்க முடியாதது தான். ஒருத்தரை ஃப்ரெண்டாவோ இல்லை ஒரு உறவாவோ நீங்கள் செலக்ட் பண்ணும்போது மிகவும் கவனமாக தான் செயல்படணும். ஏன்னா இங்கே நெஜ முகத்தோட சுற்றுறவங்க ரொம்ப குறைவு. சிரிக்கிறவனை எல்லாம் நம்பிடாதீங்க. அவனோட சிரிப்புக்கு பின்னால் 1000 முள்ளர்த்தங்களும் இருக்கலாம். என்னதான் நடிச்சுக்கிட்டே இருந்தாலும் சூழ்நிலை மாறும்போது அவங்களோட சுயரூபமும் தெரிஞ்சிடும். இந்த உலகத்தில் யாரையுமே நம்பாதீங்க. எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு வகையான முகமூடிகள் தான். உங்களை மட்டும் நம்புங்க, அதுவே போதும். பொய் பேசி பொய்யோட வாழ்கிறத விட மெய் பேசி தனியாக வாழ்கிறதே மேல். உண்மையான அன்பை புரிஞ்சுக்க ஒரு அழகான சந்தர்ப்பந்தான் பிரிவு. கடவுள் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும்போது கலங்காதீங்க. கடவுள் உங்களுக்கு கஷ்டத்தை தர்றது உங்களை சோதிக்கிறதுக்கு பாதி அப்படின்னா உங்களை சுற்றி எத்தனை போலி உறவுகள் இருக்குது அப்படின்னு உணர்த்துறதுக்காக தான் அந்த மீதி. வாழ்க்கையில் நெருக்கடி வரும்போது மனுஷங்க எல்லாருமே மறைஞ்சு போயிடுறாங்க. அவங்களோட வேஷமும் இந்த இடத்துல கலைஞ்சு போயிடுது. போலியான அன்புக்கு தான் ஏங்கிட்டு இருந்தோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையே நாட்கள் எல்லாம் கடந்ததுக்கு அப்புறம்தான் நம்ம உணர்ந்து கொள்கிறோம். கவலைப்படாதீங்க. முகங்கள் ஒரு நாளும் மாறுறதில்ல. ஆனால் அவங்களோட முகமூடிகள் தான் சில டயத்தில் கலண்டு விழுந்துடுது. யாராவது உங்களை தூண்டி கற்பனை உலகத்தில் மிதக்க விடுறாங்க அப்படின்னா அவங்க தான் உங்களோட கழுத்தை அறுக்க காத்துட்ருக்கவங்க அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. வெளிப்படையாக இருக்கிறவங்கள விட வேஷம் போடுறவங்களுக்கு தான் இந்த உலகத்தில் மதிப்பு அதிகம். ஸோ கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. பார்க்குற சொந்தம் எல்லாமே பாசமாக தெரிஞ்சால் கூட பழகி பாருங்க, அதில் பாதி வேஷம்தான். உலக மகா நடிகனாக இருந்தாலும் கூட நம்மளோட நிலை தாழும் போது அவங்களோட வேஷம் கலைஞ்சி உண்மை தெரிஞ்சிடும். வேஷத்துக்கு கிடைக்கிற மதிப்பு கூட உண்மையான பாசத்துக்கு கிடைக்கிறதில்ல. கடந்து போக கற்றுக்கோங்க. இந்த மாயமான உலகத்தில் காயங்களையும் நியாயங்களையும் தேடாமல் எதிரிங்க வெளிக்காயத்தை தர்றப்போ நம்ம கூட இருக்கிறவங்க தான் நம்மளுக்கு உள்காயத்தை தருவாங்க. ஆனால் நம்ம அவங்கள ரொம்ப முக்கியமான உறவு அப்படின்னு தான் நினச்சிட்ருப்போம். ஆனால் அவங்க நம்மளுக்கு மனசளவில் காயப்படுத்தி விட்டுட்டு போகும்போது தான் நம்மளுக்கு தெரிய வரும் இவங்க நம்ம கூடவே இருந்த துரோகிகள் அப்படின்னு. இருளை சுமக்கிற உண்மைகள் எப்போவுமே கனமானது தான். காரணம் அது கண்ணீரை அதிகமாக சுமந்துருக்கும். இல்லைன்னு ஒன்றுமே இல்லை இந்த உலகத்தில். ஒவ்வொரு சோகமும் துன்பமும் வாழ்க்கையில் நல்ல பாடத்தை கற்றுத்தர்றதுக்காக தான் வருது. தேடல்களை தெளிவுபடுத்தி கொள்ளாத வரைக்குமே பயணங்கள் எல்லாமே குழப்பமாக தான் இருக்கும். கடந்து போனதை நினச்சி கவலைப்படாதீங்க. கவலை வேண்டாம் அப்படின்றதுக்காக தான் அது கடந்து போச்சு அப்படின்னு நினச்சிக்கோங்க. சிரிக்கிறவங்க எல்லாருமே கவலை இல்லாமல் வாழ்கிறவங்க இல்லை, கவலையை மறக்க கற்றுக்கிட்டவங்க. அவமானப்படுத்தும் போது கவலைப்படாதீங்க. வலிச்சா கொஞ்சம் தாங்கிக்கோங்க. ஒரு நாள் வாழ்ந்தா ஒன்று மாதிரி வாழணும் அப்படின்னு உதாரணம் சொல்வாங்க. உங்களை கவலைப்படுத்துகிற அளவுக்கு ஒருத்தனுக்கு துணிச்சல் இருந்தால் அதையும் தாண்டி மகிழ்ச்சியாக இருக்க உங்ககிட்ட கண்டிப்பாக தைரியம் இருக்கணும். உனக்கு என்ன கவலை? எப்போவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்க.
அப்படின்னு யாரையுமே சீக்கிரம் விமர்சனம் பண்ணாதீங்க. அவங்க அழுது அழுதே மரத்து போனவங்களா கூட இருக்கலாம். கண்ணீர் சிந்துறப்ப யாருமே துடைக்கிறதுக்கு வர்றதில்ல. நம்ம கவலைப்படுறப்போ சிரிக்க வைக்க யாருமே வர்றதில்ல. ஆனால் ஒரே ஒரு தப்பு மட்டும் செஞ்சு பாருங்க, உங்களை விமர்சனம் பண்ண இந்த உலகமே கூடி வரும். அதிகமாக தூங்குறவங்க எல்லாருமே சோம்பேறிகள் இல்லை. சில நேரத்தில் கவலையை மறக்க முடியாமல் அதை தற்காலிகமாக தவிர்க்க நினைக்கிற ஒருத்தராக கூட இருக்கலாம். உழைக்கிறவன் ஒதுக்கப்படுறான், நடிக்கிறவன் மதிக்கப்படுறான், ஏமாற்றுவன் பாராட்டப்படுறான், நேர்மையாக வாழ்ந்தா பயந்தவன் அப்படின்னு சொல்கிற இந்த உலகம்தான் உண்மையாக இருந்தா பழைக்க தெரியாதவன் அப்படின்னும் சொல்லும். இந்த உலகத்தில் ரொம்ப ரொம்ப நீங்கள் நேர்மையாக இருந்துடாதீங்க. நேரான மரம்தான் ஃபஸ்ட்டாக வெட்டுறதுக்கு செலக்ட் பண்ணுவாங்க. சில பேருக்கு அழகு முக்கியம், சில பேருக்கு அறிவு முக்கியம், சில பேருக்கு அன்பு முக்கியம். யாருக்கு என்னென்ன முக்கியம்னு புரிஞ்சா போதும். அப்புறமா நம்ம யாருக்கு முக்கியம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். எதையும் ஆழமா நேசிக்காதீங்க, துன்பப்படுவீங்க. எதையும் ஆழமா யோசிக்காதீங்க, குழம்பிடுவீங்க. எதையும் எங்கேயும் யாசிக்காதீங்க, அவமானப்பட்டுடுவீங்க. எல்லாத்துலேயும் எல்லார்கிட்டையும் அளவா இருந்துக்கோங்க. தேடலை குறைச்சிக்கோங்க, நிம்மதியாவீங்க. எதிர்பார்ப்பை தொலைச்சிக்கோங்க, சந்தோஷமாயிருவீங்க. அதிக பேச்சை நிறுத்திக்கோங்க, தேடப்படுவீங்க. ஒருத்தரோட தேவையை பொறுத்து தான் உங்கள் கூட உறவாடும் நேரமும் நிர்ணயிக்கப்படுது. தேவைகள் அப்படின்றது குறைய குறைய தேடல்களும் நேரங்களும் குறைஞ்சு போகும். ஸோ நீங்கள் தான் கவனமாக இருக்கணும். யார் பேசினாலும் கேட்டுக்கோங்க, ஆனால் சில பேர்கிட்ட மட்டுமே பேச்சை கொடுங்க. எல்லாரோட துயரத்தையும் கேட்டுக்கோங்க, ஆனால் அறிவுரையை மட்டும் சொல்லிடாதீங்க. எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு எப்போதுமே சொல்லாதீங்க. பிரச்சனைன்னு சொன்னாலே கவலையும் பயமும் கட்டாயம் வரும். எனக்கு ஒரு சவால் அப்படின்னு சொல்லி பாருங்க, தைரியமும் தன்னம்பிக்கையும் தானாகவே வரும். 100 சொந்தக்காரங்க கூட இருக்கலாம், ஆனால் கஷ்டம்னு ஒன்று வந்துச்சுன்னா அந்த 100லையும் எது உண்மைன்னு அப்போ தான் தெரியும். நீங்கள் யாரையாச்சும் தூக்கி வச்சு கொண்டாட நினச்சிங்கன்னா அது குழந்தையா மட்டும் இருக்கட்டும். ஏன்னா அங்கே தான் பாரமும் இருக்காது, துரோகமும் இருக்காது. உண்மை எப்போவுமே நிராகரிக்கப்படும், வெறுக்கப்படும், ஒதுக்கப்படும், மறைக்கப்படும். ஆனால் நிச்சயம் ஒரு நாள் வெளிப்படும். சிலருக்காக சிலரை பிடிப்பது போல நடிப்பதும், சிலருக்காக சிலரை பிடிக்காதது போல நடிக்கிறதும் தான் இன்றைய கால உறவுகள். சில மனுஷங்க கிட்ட கொஞ்சம் விலகி இருக்க பழகுங்க. நட்சத்திரம் கூட நெடுந்தொலைவில் இருந்தாதான் அழகு. வாழ்நாள் ஃபுல்லாக மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா எந்த உறவுங்க கிட்டையும் எதையுமே எதிர்பார்க்காதீங்க. உங்களை பற்றி குறகுற தருணத்தை அடுத்தவங்களுக்கு கொடுத்துடாதீங்க. இங்கே தன்னை பெருமைப்படுத்தி கொள்ள காத்திருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏராளம். யாரை எங்கே வைக்கணும் அப்படின்றதுல தெளிவாக இருங்க. இல்லைனா நீங்கள் இருக்க வேண்டிய இடத்துல இருக்க மாட்டீங்க. சோகத்துக்கு பக்கத்தில் சொர்க்கம் இருக்கிறதையும் சுகத்துக்கு பக்கத்தில் துக்கம் இருக்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க. சில சோகங்களை நேசிக்க பழகுங்க, சில சோகங்களை மறக்க பழகுங்க. வாழ்க்கை அப்படின்றது ரொம்ப யதார்த்தமானது. நல்ல முடிவுகள் எல்லாமே அனுபவத்திலிருந்து பிறக்குது. ஆனால் அனுபவம் அப்படின்றது தவறான முடிவுகளில் இருந்து தான் கிடைக்குது. உறவுகளை நம்பாதீங்க, வெற்றிகளை கொண்டாடாதீங்க, புகழ்ச்சிகளை ரசிக்காதீங்க, எதிர்ப்புகளை வளர்த்துக்காதீங்க, எதுக்குமே ஆசைப்படாதீங்க. இந்த மாதிரி இருந்தீங்கன்னா வாழ்க்கை உங்களை கண்டிப்பாக வாழ வைக்கும். நீங்கள் தவறை செய்யாட்டியும் மன்னிப்பு கேட்டு பாருங்க. மன்னிப்பு அந்த இடத்துல மறுக்கப்பட்டுச்சு அப்படின்னா அங்கே திமிராவே இருந்துருங்க. இறங்கி போகிறதால நம்மளோட அருமை சில பேருக்கு புரியறதில்ல. உணர்வுகள் மதிக்கப்படாத இடத்துல ஒதுங்கி நிற்கிறது தான் சுயமரியாதையை காப்பாற்றிக்க கிடைக்கிற கடைசி சந்தர்ப்பம். ஸோ புரிஞ்சுக்கோங்க. குறை சொல்லிகிட்டே இருக்கிறவங்கள கவனிக்காதீங்க. ஏன்னா குறை கூட மாறிடலாம், அவங்க மாற மாட்டாங்க. அவங்களுக்கு குறை தான் தெரியும், அதை சரி செய்ய தெரியாது. ஒருத்தங்க உங்களை குறை சொன்னால் கலங்காதீங்க. ஏன்னா நல்லவங்க யாருமே மற்றவங்கள குறை சொல்ல மாட்டாங்க, குறை சொல்கிற யாருமே நல்லவங்களா இருக்க மாட்டாங்க. எப்போவுமே யார்கிட்டையும் உங்களை பற்றி விளக்கத்தை சொல்லாதீங்க. ஏன்னா உங்களை நேசிக்கிற ஒருத்தங்களுக்கு அது தேவைப்படுறது இல்லை. உங்களை வெறுக்கிற ஒருத்தர் அதை நம்ப போகிறதும் இல்லை. இந்த வீடியோவில் ஏதாவது ஒரு லைன்ஸ் உங்களோட லைஃப்பில் கண்டிப்பாக நடந்திருக்கும். இல்லை ஒரு சில இடங்கள் உங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாக கூட இருந்திருக்கும்.
ஸோ இது மாதிரியான அடுத்தடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் இன் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு இமீடியட்டாக ரீச் ஆகும்.